Hello friends, welcome back to ரோஷினி தமிழ் கிச்சன். இன்னைக்கு மொறுமொறுப்பான காரசாரமான மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். மசால் வடை செய்யறதுக்கு ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல் பூண்டு, 5-6 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட 1 கப் கடலைப்பருப்பு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பருப்பு ஊறி இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பருப்பை எடுத்து இப்படி கிள்ளி பார்த்தா சாஃப்டாக இருந்தால் நல்லா ஊறி இருக்கிற பதம் இது. இதை மிக்சியில் சேர்த்து அரைச்சிடலாம். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு பருப்பை மட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஒவ்வொரு பருப்பு இருந்தால் தான் இது வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த பதத்துக்கு போதும். இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்சி வச்சுருக்க மாவு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை அதுவும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். பருப்பு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக உருண்டை பிடிச்சிடலாம். எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சதும் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும், ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். இதை எடுத்து தட்டில் வச்சிடலாம். இதே போல் ஒவ்வொரு உருண்டையும் ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சிடலாம். வடைக்கு நல்லா தட்டி எடுத்தாச்சு. ஒவ்வொரு பேட்சாக எண்ணெயில் போட்டு எண்ணெய் சூடானதும் பொரித்து எடுத்துடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு எண்ணெய் லைட்டாக சூடானதும் போதும். அதிக அளவு சூடாகணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ஒவ்வொரு வடையாக போட்டுடலாம். வடை எப்பவும் பெரிய சைஸாகவும் இல்லாமல் சின்ன சைஸாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் தட்டி போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ரொம்ப பெரிய சைஸாக இருந்தால் மேலே மட்டும் வெந்துடும், உள்ளே வேகாமலே இருக்கும். அதனால் எப்பவும் மீடியம் சைஸில் இருக்கிறதே நல்லது. வடையை நல்லா திருப்பி விட்டுறலாம். வடை நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்பவும் சூப்பராக கிறிஸ்பியான மசாலா வடை தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மறக்காமல் ரோஷினி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.